சரீரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப சரீரத்தினால வரக்கூடிய துக்கங்கள் என்ன, சரீரத்தினால என்னென்னலாம் நமக்கு வந்து உபாதைகள் இருக்குது, இதை என்ன நீங்க ஒரு சுகம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அவர் ரொம்ப அப்ரூவ்டா கேட்கிறார். அவருடைய ஆக்சுவலி அவர் 10 அத்தியாயம் பேசுறாருங்க. 10 அத்தியாயம் பேசுறதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அவர் பல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார், ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கார். அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்படி கூட அவரால் பேச முடியுமா, இவ்வளவு டீட்டெயில்டா பேச முடியுமா? அப்படி நம்மளுடைய குழந்தை பருவத்துல என்ன பிரச்சனை, வயோதிக பருவத்துல என்ன பிரச்சனை, அதுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்து 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 அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே இந்த யோக வசிஷ்டங்கிற நூலை நீங்க ஒரு தடவையாச்சும் படிக்கணும். படிச்சாதான் நமக்கு இந்த புத்தி வந்து சூட்சும புத்தியே வளரும். ஏன்னா ராமருக்கு இங்க சூட்சும புத்தியில இருந்து தான் கேள்வி கேட்கிறாரு. ராமரோட வந்து லக்ஷ்மணன் போனாரு, பரதன் போனாரு, சத்ருகன் போனாரு. அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு இந்த கேள்வி வரலையே? ஏன்னா அவர்கள் சாதாரணமான புத்தியில மற்றவர்களை போல கடந்து வந்தார்களே தவிர, ராமர் வந்து எல்லாத்தையும் இந்த சூட்சும புத்தியில பாக்குறதும்பாங்க. அந்த சூட்சும புத்தியில பார்த்தனாலதான் இவ்வளவு கேள்விகள் அவர்கிட்ட வருது. இல்லாட்டினா மத்தவங்களுக்கும் வந்திருக்கணும்ல, மத்தவங்களுக்கு யாருக்கும் வர்றது இல்லையே. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஞானி ஆயிட்டா நல்லா இருக்குமே நம்ம கேட்கறது உண்டு. எல்லாரும் ஆக முடியாதுங்கிறது இதுதான் சாட்சி. 4 பேரும் ஒட்டுக்காதான் போறாங்க, 4 பேரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தானே இந்த கேள்வி வருது, மத்தவங்களுக்கு கேள்வி வரலையே. இத்தனைக்கும் உடன் பிறந்த சகோதரர்களாச்சு. அதே போல இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் ஞானங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி ஒண்ணு நம்ம நினைச்சோம்னாவே அது வந்து ஒரு கற்பனையான விஷயம். யாருக்குள்ள வந்து இந்த சூட்சும புத்தி வேலை செஞ்சு அவங்களுக்குள்ள இந்த உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம்ங்கிறதோ இல்ல ஆன்மீகங்கிறதோ சரியான ஒரு வழி, அவர்கள் மோட்சத்தை நோக்கி செல்வார்கள். இல்லை என்றால் இந்த ஆசையினாலையும் பந்தத்தினாலையும் மனதினாலையும் நம்ம சிக்கல் பட்டு எப்படி செலந்தி வந்து ஒரு வலையில மாட்டிக்கிற மாதிரி நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அவர் ரொம்ப அழகா பல எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, இந்த மூங்கில் கூடை எல்லாம் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மூங்கில் கூடையில போய் ஆத்துல இருந்து நீங்க தண்ணி எடுக்க முடியுமா? இந்த மூங்கில் கூடைகள்லாம் பாத்தீங்கன்னா பின்னி இருப்பாங்க, அதுக்கு நடுவுல கேப் இருக்கும். சோ நம்ம தண்ணி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அந்த தண்ணி கீழே போயிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி இந்த மனசின் மூலியமா நம்ம ஆசையை வந்து அனுபவிக்கணும்னு நம்ம வந்து எத்தனை வாட்டி இந்த மனசின் மூலியம் முயற்சி பண்ணாலும் அது அந்த மூங்கில் கூடையில தண்ணி எடுக்கிறதுக்கு சமங்கிறாரு ஒரு எக்ஸாம்பிள்ல, ஒரு உதாரணம் காட்டுறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல எல்லாம் கூட நம்ம இப்ப எல்லாம் மூங்கில் கூட யாரும் யூஸ் பண்றது இல்ல. முன்ன காலத்துல என்ன பண்ணுவாங்க, சாணி முழுவாங்க, சாணியும் களிமண்ணையும் சேர்த்து முழுகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லா காஞ்சிருச்சுன்னா அப்ப எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் அதுல நிற்கும். அதே போல நம்ம மனசையும் வந்து நல்ல சத்கர்மங்களின் மூலியமாக, நல்ல பிராக்டிஸ் தியானங்களின் மூலியமாக, நல்ல கருத்துக்களின் மூலியமாக அந்த மனம்ங்கிற ஓட்டையா இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கூடைய நம்ம நல்லா அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா அதன் மூலியமா நம்ம வந்து அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதையும் அதுல சொல்ல வர்றாரு. ஸோ இவ்வளவு விஷயம் அதுல வந்து அவர் சொல்றாரு. இப்ப அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன அவர் சொல்றாருன்னா, இவ்விதம் துன்பமும் இன்பமும் என்று மாறி மாறி கஷ்டப்படும் இந்த உடம்பில் அகங்காரம் ஆட்கொண்டு 10 விதமான இந்திரியங்கள் பசுக்கள், இந்திரியங்களை தான் பசுக்கள் இங்க சொல்றாரு. சங்கல்பம் செய்யும் மனம் என்ற வேளையால் குரங்கு குணமுள்ள நாக்கை கொண்டு ஆசைகள் கூட்டாளிகள் ஆகியவைகள் ஒன்று சேர்ந்து தொல்லை கொடுக்கும். அதாவது ஒரு சமயம் வந்து இந்த உடம்பு குண்டா இருக்குன்றாரு, ஒரு சமயம் ஒல்லியா இருக்குன்றாரு, ஒரு சமயம் ஹைட்டா இருக்குது, ஒரு சமயம் குட்டையா இருக்குது. வெறும் வந்து தசைகளும் நார்களும் எலும்புகளும் ரத்தலும் கடந்த இந்த ஒரு கூட்ட அமைப்பை வந்து இதுல என்ன சுகம் இருக்கு கன்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுதான் இந்த இந்திரிய பசுக்கள் என்று சொல்லும் போது ஞானேந்திரியங்கள் 5, பார்த்தல், கர்மேந்திரியங்கள் 5. இதெல்லாம் இந்த இந்திரியங்களும் மனசு, அந்த கரணம் என்ன, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இதெல்லாம் சேர்த்து என்னை வந்து துக்கப்படுத்துது. இதன் மூலம் இந்த உலகத்துல நம்ம அடையிறதுக்கு என்ன சுகம் இருக்குது, எந்த சுகம் அடைஞ்சாலும் இது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படிங்கறத அவர் ரொம்ப கிளியரா இங்க எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம செல்வம், ராஜ்யம், செயல்கள் ஆகியவை அனுபவிக்க அவசியமான இந்த உடம்பு எப்போதும் நிரந்தரமாக இருப்பின் இந்த உடம்பை நேசிப்பதில் தவறில்லை. நல்ல ஒரு அருமையான விஷயம், நல்லா கேளுங்க. செல்வம், அதே மாதிரி ராஜ்யம், மற்ற சில செயல்கள், போகங்கள், வாட்டவர் போகங்கள், இது எல்லாம் அனுபவிக்கலாம். இந்த உடம்பு நிரந்தரம்னு நினைச்சேன்னா நல்லா அனுபவிங்கிறாரு. இந்த உடம்பு நிரந்தரம் இல்லையே, அப்ப நிரந்தரம் இல்லாம இதை அனுபவிச்சு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த உடம்பை நேசிப்பதில் தவறில்லை, இதெல்லாம் நிஜமா இருந்தா இந்த உடம்பை நேசிப்பதில் தவறு இல்லைன்றாரு. ஆனால் இந்த செல்வம் போன்றவைகள் அனைத்தும் யமன் வந்த பிறகு மறைந்து விடுதுங்கிறாரு. யமன் வந்துட்டானா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட வேண்டியதான். நீங்க எவ்வளவு கோடி எடுத்துட்டு சமாளித்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பிள்ளைங்க, சொத்து, சுகம் எல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு சனத்துல நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ பேரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருப்பா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு ஆள் இறந்துட்டாருப்பா. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்பா, போயிட்டாருப்பா.
நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சொந்தங்களே இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்ப யமன் எப்ப வருவான், எப்ப கூட்டிட்டு போவான் நமக்கு எப்படி தெரியும்? சரி, ஒரு அருமையான ஒரு கதை ஒண்ணு நான் படிச்சது உண்டு. அதுல என்ன வரும்னா, ஒரு பிராமணர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பார். அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆகுறதுனால அவங்கள ஒரு ஆலமரத்துக்கு அடியில வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போவார். அதுக்கு பின்னாடி பெரிய ஆலமரம், வடவிருஷம், அதுக்கு பின்னாடி ஒரு வேடன் நின்றுகிட்டு இருப்பான். அவன் வந்து ஏதாவது ஒரு மிருகங்களை வேட்டையாடலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பயங்கரமா காத்தடிக்குது. காத்தடிக்கும் போது அந்த மரத்துல எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு அம்பு, ஏற்கனவே எங்கேயோ ஒரு வேடன் வந்து விட்டுருக்கான், அந்த அம்பு வந்து போய் சேராம எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுல விஷம் தடவி இருக்கு. அந்த அம்பு வந்து இந்த காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுல நேரா வந்து அந்த பெண்மணி மேல அதை பட்டு அந்த பெண்மணி வந்து உயிர் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இறந்துடுறாங்க. உடனே அந்த பிராமணர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது புலம்பி யாரா இந்த காரியத்தை பண்ணாரு அப்படி தேடும் போது பின்னாடி அந்த வேடன் நிக்கிறான். நீதான் இதை பண்ணுன அப்படின்னு அவரை பிடிச்சிக்கிட்டு சண்டைக்கு போறாரு. உடனே வா அரசன்ட்ட போலாம், உனக்கு இன்னைக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தவனா அரசன்ட்ட போறாங்க. அரசன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அரசனா கொஞ்சம் புத்திசாலி, அவன் வந்து 2 பேரோட வாதங்களையும் கேட்கிறான். அந்த ஆக்சுவலி அந்த வேடனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, வேடனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த பிராமணோட அந்த ஒரு நபருடைய பிரச்சனையும் புரியுது. இது எப்படி, இது யார் அப்புறம் வந்து இந்த அம்பு எழுதியிருப்பாங்கன்னு ஒரு இது. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த நாள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து இதை தியானம் பண்ணிட்டு இறைவன்ட்ட விட்டுட்டு இதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுப்பா, நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்லி ஆகணும், எனக்கு ஒரு வழி கொடுன்னு படுத்துறாரு. கனவுல வருது என்னன்னா, நாளை காலைல எந்திரிச்சு இந்த இடத்துல ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, நீ இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு மாறுவேஷத்துல போன்னு ஒரு கனவு வருது. இவரும் காலையில என்ன பண்றாரு, 2 பேத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த அந்த ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 யமதூதர்கள் வராங்க. இந்த யமதூதர்கள் பேசுறது இவங்க காதுக்கு விழுவுது. என்ன பேசுறாங்கன்னா, ஏய் இப்ப இந்த மாப்பிள்ளையோட உயிரை நாம எடுக்கணும், நமக்கு நேரம் வந்துருச்சு, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி எடுக்கிறதுனா நீ தான் போய் எடுக்கணும்னு அவங்க 2 தூதர்கள் பேசிக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு, இது நம்ம வந்து இந்த ஒரு மேடையும் டிஸ்டர்ப் பண்ணணும், அதே மாதிரி அவரோட உயிரை மட்டும் எடுத்து அவனை எப்படி எடுக்குதுன்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு வேடன் பின்னாடி இருந்தான், அந்த ஒருத்தர் நபர் அவர் வந்து தண்ணி எடுக்க போயிட்டாரு, எங்கேயோ இருந்த ஒரு அம்புக்குள்ள நீ பூந்து அந்த ஒரு பெண்ணோட உயிரை எடுத்த பாத்தில, அதே மாதிரி அங்க பாரு ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டோட கொம்புக்குள்ள போய் நீ ஒளிஞ்சிக்கோ, நான் வந்து கயிறுக்குள்ள போய்க்கிறேன், கயிறை நான் வந்து லூஸ் பண்ணிடுறேன், நீ கொம்புக்குள்ள இருந்துட்டு மாடை வந்து வேகமா எடுத்து வந்து அந்த மன அந்த யாரு மாப்பிள்ளைக்குள்ள வந்து நீ அவர் குத்தி அவர் உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இது வந்து அந்த 3 ராஜாவுக்கும் கூட வந்த 2 பேருக்கும் கேட்ட உடனே அப்பதான் அந்த அந்தனருக்கு தெரியுது, ஓஹோ யமன் வரணும்னு நினைச்சிட்டானா எந்த ரூபத்துல எப்பனாலும் எப்படி வேணாலும் வந்து எடுத்துருவான். இப்ப வேடன் வந்து காரணம் கிடையாது, யாரும் காரணம் கிடையாது, அந்த நேரத்துல விதிப்படி போகணும்னு இருக்குது, அது இப்படிதான் போகணும்னு இருக்குது, போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. காலன் வரும்போது இந்த உயிர் காணாம போயிடும். ரொம்ப ரீசெண்டா கூட நான் ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். நான் என்கிட்ட ஏற்கனவே ஒரு நம்ம பக்தர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு படிச்ச ஒரு இளம் பெண், ரீசெண்டா 6 மந்த் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். நம்ம சென்னையில தான் ஒரு ரோட்ல 2 வீலர்ல வரும்போது பேனர் ஏதோ கீழே விழுந்து பேனர் தடுத்து அந்த பொண்ணு வந்து 2 வீலர்ல இருந்து தடுக்கி விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல எப்பயோ கட்டின பேனர், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கட்டின பேனர், இந்த பெண் வரும்பொழுது அந்த பேனர் விழ வேண்டிய நேரம் என்ன, எதுக்கு அந்த பேனர் அப்ப விழுவணும், அந்த நேரம் ஏன் பின்னாடி இந்த வண்டி வரணும்? சோ இது எல்லாமே பார்க்கும்போது இப்ப இந்த இதுக்கு கேள்வி என்னன்னா, இந்த யமதூர்கள் பேசுன மாதிரிதான், நமக்கு நேரம் வரும்போது எதையும் கையில எடுத்துட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயாவனும், கிளம்பியே ஆகணும். இந்த மரணத்தை பத்தி ராமர் ரொம்ப அழகா இது பின்னாடி எல்லாம் நிறைய இடத்துல சொல்றாரு, நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. சோ நமது உடம்பு வெறும் ரத்தமும் சதையும் கொண்டு அழுகிவிடும் தன்மை கொண்டிருப்பதனால் இதில் என்ன அழகை காண முடியுங்கிறாரு. ஒரு பக்கம் இதை ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாதுன்றாரு, இதுல என்ன அழகு இருக்குதுன்னு கேக்குறாரு. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க உங்களை நிக்க வச்சிடறோம், இந்த இதுல நீங்க எவ்வளவு, நீங்க வந்து இந்த 100 பேர்த்துல வந்து நீங்க எவ்வளவு அழகுன்னா எப்படி சொல்ல முடியும்? நமக்கு மேல கோடிக்கணக்கான பேர் அழகானவங்க இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம், நமக்கு கீழே கோடிக்கணக்கான பேர் அழகில்லாத இருக்கிறோம்னு நினைச்சுக்குவோம், நம்ம எங்க நிக்கிறோம் நமக்கே தெரியாது. சோ அழகுங்கிறதுக்கு ஒரு டெபினிஷனே கிடையாது. சோ அழகுங்கிறத வந்து நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு சதையும் இந்த இருக்கக்கூடிய அந்த டிசைனையும் பார்த்துட்டு எப்படி நீங்க அழகுன்னு சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் இந்த உடம்பு எவ்வித பாகுபாடும் இன்றி வளர்ந்து அலையும் தன்மை கொண்டுள்ளது. நீ வந்து இந்த உடம்பு வந்து எப்ப உயிர் போறது வந்து நீ ஏழையோ பணக்காரனோ எல்லாம் பார்த்து பொறுமையா இருக்கிறது இல்ல, ஒரு நோய் வியாதி வரும்போது ஏழை பணக்காரன் எல்லாம் பார்த்து வர்றது இல்ல, அது எந்த உடம்பா இருந்தாலும் வியாதி வரதானே செய்யுது. இவர் பெரிய கோடீஸ்வரர்ப்பா,
இவருக்கு வராது, இப்ப கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு தள்ளி போட முடியுதா? முடியாது. நோய் வர்றது, வயோதிகம் வர்றது, இது எல்லாம் நம்ம கையில கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னைக்குனாலும் அழிய போற இந்த உடம்பை ஏன் பிடிச்சிட்டு நாம வந்து இவ்வளவு சிக்கல் பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இந்த உடம்புக்கு வந்து ரொம்ப ஓவரா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. தோன்றி மறையும் மின்னல் அல்லது கோடை மேகம் ஆகியவைகளை நிரந்தரம் என்று நம்புவர்கள் தான் இந்த உடல் சாஸ்வதம் என்று அந்த உடலை பேணிக்கொண்டு உலகில் உலகுவார்கள் அப்படின்றார். ஒரு மின்னல் வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படி போயிடும். அந்த மாதிரி அந்த வெளிச்சம், ஒரு செகண்ட் அந்த வெளிச்சம், அதே மாதிரி இந்த உடம்பு ஒரு கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், ஒரு 60 வருஷம் 100 வருஷம் இருக்கக்கூடிய இந்த உடம்ப வந்து நம்ம ரொம்ப ஒரு ரியாலிட்டி நினைச்சு இதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, இது அழியக்கூடிய ஒரு தன்மை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மொத்த இந்த இதுவுமே சொல்றது எல்லாமே வந்து ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இதுதான் விரக்த வைராக்கியம். ஒரு விரக்த தன்மையில இருந்துதான் அவர் சொல்றாரு. இது எதுலுமே ஒண்ணும் இல்லை, எங்க பார்த்தாலும் துக்கமா இருக்குது. அவர் கொட்டி தீக்கிறாரு. என்ன இப்ப இந்த உலகத்துல நீங்க சுகம் கண்டுட்டீங்க, எதை சுகம்னு சொல்றீங்க? எந்த சுகமா இருந்தாலும் அந்த சுகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றது எனக்கு சுகம்னு நினைச்சா, கல்யாணம் பண்ணவங்களை கேட்டாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான ஒரு முடிச்சுன்னு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் அதுல ஏண்டா பண்ணணும்னு எவ்வளவு பேர் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, குழந்தை பெத்தாச்சு, குழந்தை வேணும்னு கதறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. குழந்தை பெத்து 1 வருஷம் கூட ஆயிருக்காது, ஐயோ இவனை ஏன் தான் பெத்தன்னு தெரியல, இவ்வளவு சேட்டை பண்றானே அப்படின்னு எவ்வளவோ தாய்மார்கள் சொல்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனை என்னை காப்பாத்துவான்னு நினைச்சேன், அப்படி விட்டுட்டு போயிட்டானே. அப்ப சிறு வயதுல அதே குழந்தை வந்து உங்களுக்கு சுகம் தருது, கொஞ்ச காலம் போனுச்சுன்னா அதே வந்து துக்கம் கொடுக்குது. அப்ப சுகம் எது, துக்கம் எது? எல்லா சுகமும் துக்கத்துக்கு உண்டான விதையா இருக்குதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம திருப்புரா ரகசியத்துல பார்த்த மாதிரி அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்க வருது. நல்லது.